ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்ட் ஃப்ளாஷ் ரிவ்யூஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம இலக்கிய சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்து ஜெயிலில் இருக்காங்க. வெளியே வந்து இலக்கியா வந்து எப்படியாவது நம்ம கௌதமை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. உள்ளே என்னடானா ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே நடந்துட்டுருக்குங்க. ஏன்னா நம்ம எஸ்எஸ்கே வந்து மூக்குத்தி ராஜான்னு ஒரு பயங்கரமான தீவிரவாதியை உள்ளே அனுப்பிச்சிட்டாருங்க. அவங்க போனால் வேலையாக நம்ம கௌதமை முடிச்சு கட்டலான்னு பிளான் பண்ணி அந்த பிளான் ரொம்ப ஊற்றிக்கிச்சு. ரெண்டாவது பிளானாக என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கௌதம் சாப்பிட்ற சாப்பாட்டில் பாய்சன் கலந்து கௌதமை கொல்லத்துக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. அதுவும் போலீஸ் வந்து தொடுத்து எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. அடுத்ததாக கௌதம் வந்து மூகுதி ராஜா கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. அவர் இருந்துன்னு நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, எதுக்காக என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணுற அப்படின்ட்டு வந்து மூக்குத்தி ராஜா கிட்ட கேட்டதுனால நம்ம மூக்குத்தி ராஜாவும் நான் உன்னை எப்படியாவது கொல்லாமல் விடமாட்டேன், நான் உன்னை கண்டிப்பாக கொன்னே தீருவேன், அப்போ தான் எனக்கு நிம்மதி, எனக்கு திருப்தி, என் முதலாளி சந்தோஷம் அடைவார், நான் வந்த வேலையை முடிக்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட கௌதம் வந்த வேலையை முடிக்கணுமா அப்படின்னா எஸ்எஸ்கே அமிச்ச ஆளா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மூக்குத்தி ராஜா வந்து இல்லை அவர் ஒன்றும் என்னை அனுப்பலை, நானாக தான் உன் மேலே பழி வெறுப்பு வச்சிட்ருக்கேன், கண்டிப்பாக நான் வந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே மேலே தப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபிட்டிங் போட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம கௌதமுக்கு கன்ஃபார்மாக தெரியும் செஞ்சது எல்லாமே எஸ்எஸ்கே தான், இது எல்லாமே பிளான் பண்ணதும் எஸ்எஸ்கேவும் தாட்சாரியும் சேர்ந்து தான் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த இந்த சூழ்ச்சியிலேருந்து நம்ம கௌதம் எப்படி தான் ஜெயிலேருந்து வெளியே வர போகிறான்னு தெரியல. நம்ம இலக்கியாவது எப்படியாச்சும் கௌதமை வெளியே கொண்டு வந்துன்னு படுறாங்க. மூக்குத்தி ராஜா கிட்டேருந்து கௌதம் தப்பிச்சு வெளியே வந்தால் சந்தோஷந்தாங்க. எப்படி எஸ்எஸ்கே அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாலும் எஸ்எஸ்கேவும் தாட்சாயினி பைரவி இவங்க எல்லாரும் விட்டால் தானே அவங்க ஒன்றும் சேர்ந்து வாழ முடியும். கடைசியில் யாருமே அவங்கள வாழவே விட மாட்டாங்க போல இருக்குது. இந்த மூக்குத்தி ராஜா கிட்டேருந்து நம்ம கௌதம் எப்படி தப்பிப்பாருன்னு தெரிலங்க. இதை தெரிஞ்சுக்க நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய் பாய், டாட்டா.